ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துக்கணும் பேசுகிறேன் தம்பி கேமிங். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3 தான் பார்க்க போகிறோம். போன வாட்டி இதை போடும்போது நிறைய வியூஸ் வந்துச்சு. அதுக்காக தான் நம்ம இதோட பார்ட் 2 போடுறோம். இதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம போன வாட்டி 2 மிஷின் பண்ணாமல் இருந்தோம். ஒன்று ஜோம்பி, இன்னொன்று அந்த ஃபன் ட்ராக்கு. அது ரெண்டுத்தையும் இப்போ பண்ணிடலாம். இப்போ ஜோம்பிக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 4444 போட்டு இந்த ஃப்ரீ ஃபயர் இது எடுத்துப்போம். ஃப்ரீ ஃபயரில் இது என்ன ஈவெண்ட்டில் பைக்குன்ட்டு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேட்டு நம்ம பின்னாடி சைடு போகிறதா இல்லை, அதாவது வண்டிக்கு நம்ம பின்னாடி திருப்பக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு. முன்னாடி மட்டும்தான் போகணும், பின்னாடி திருப்பவே கூடாது. அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் கைஸ். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு எங்கே ஜோம்பி. ஆஹா, ஜோம்பி மோடு போட மறந்துட்டோம் போலையே. வெயிட் பண்ணுங்கள், ஜோம்பி மோடு போய் போட்டு வந்துடுறேன். ஓகே, ஜோம்பி போர்டுக்குள்ளே நம்ம வந்தாச்சு. இப்போ ஜோம்பி போர்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெளில வந்துக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்ததுலேருந்து குளிக்கல பாருங்கள். அவனுக்கு ஃபுல்லாக எண்ணெய் என்னமோ இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம குளிச்சுக்கலாம். ஆஹா, ஒரு ஸ்விம்மிங்கை போடு 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 அப்படி ஏறுறா கைப்புள்ள. அவ்வளோதாங்க, நம்ம ஏறியாச்சு. இப்போ நம்ம டக்குன்னு வெளில போய் நம்மளோட தலை இருப்பாப்புல. யாராவன் கைஸ்? ஜோம்பி நினச்சேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஜோம்பி எனக்கு புரியல. ஜோம்பிக்கு பைல்ஸ் வந்துச்சா என்ன? வெயிட் பண்ண. இங்கே பாரு. இங்கே பாருடா. செத்து போ. ஆஹா 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 கைஸ், நம்ம தலையிலையோ ஒன்று மட்டார்னு அடிக்கலான்னு பார்த்தோம். பட் நமக்கு மட்டார்னு அடிச்சுட்டு போயிடுச்சு. நான் இது அடிக்க முடியல. நம்ம வேறு கன்று மாற்றினா தான் முடியும் போல். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்கவங்க யாராச்சும் ஒரு 3 பேர் போட்டு தள்ளிடலாம். இல்லை, அந்த இடத்துல வேறு ஒருத்தவங்க இருக்கான். வெயிட் பண்ணுங்க, கன்று வேறாச்சும். வெயிட் பண்ணுங்க, எனக்கு புரியல என்ன கன்று இது. இந்த கன்று நான் எங்கேயோ பார்த்துருங்கண்ணே. வெயிட் பண்ணுங்க, நம்ம இது ஒரு டெஸ்டிங் போட்டு வந்துடலாம். இந்த கன்று ஃபஸ்ட்டு வச்சு ஒரு சுட்ட சாவலை. ஏங்க இங்கே சுற்றுறாங்க, அங்கே சுட்டா. ஓ, அங்கே சுட்டா இங்கே வலிக்குதோ. ஓகே விடுங்க, ஃபஸ்ட் டைம் இவனை சுட்டுவிட்டு அடுத்தவங்க போய் நம்ம டெஸ்டிங் பார்க்கலாம். என்னடா எல்லோரும் கூட்டு வரேன்னு சொன்னால் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு காட்டினா தான் தெரியும். வெயிட் பண்ணுங்கள், நான் அதுதான் கைஸ் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஆஹா, என்ன கைஸ், வண்டியில் வேறு யாரும் இல்லை. இப்போ வேண்டா யாருண்ணா வண்டியில். ஆஹா, அந்த வண்டியில் நம்ம டக்குன்னு பறந்துட்டோங்க. பார்த்தா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டா. அதாவது அந்த ஜோம்பிலாம் கூட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணுவோன்னு பார்த்தேன். சரி விடுங்க, இப்போ நம்ம ஸ்லோ மோஷனில் சுடுவோம். அந்த விக்ரமில் சுடுவாங்களே அதே மாதிரி சுடுவோம். வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஸ்பீடாக போடுறா. செத்து போடா. ஆஹா, ஸ்லோ மோஷனில் போட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வைப்போம். போட்டோமாக எல்லோரும் சுடுதலியாச்சு. இந்த மெஷின் கன் நான் தரமாக இருந்தால் சொல்லுவேன். செமையாக இருக்கு இந்த மெஷின் கன்னு, தரமாக இருக்குது. ஓகே விடுங்க, ஃபஸ்ட் இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுறாடுங்க நீங்களே பாருங்களா. எப்படி படுத்துட்டு கடை விட்டாடுங்க. நீங்கள் பாருங்களா. இவன் மடியிலே இவன் படுத்துருக்கான். ஆஹா, காணா போயிட்டாங்க கைஸ். நான் ஸ்கோப் எடுத்துகிட்டு காமிச்சிருப்பேன். பாருங்களா எப்படி ஸ்ட்ரெச் யோகா பண்ணுறான் கைஸ். யோகா பண்ணுறேன், எனக்கு முன்னாடி யோகா பண்ணுறடி. அவனும் காண போயிட்டான். ஓகே விடுங்க, ஃபஸ்ட் நம்ம இதோட பவர் செக் பண்ணி பார்ப்போம். அந்த காரை சுடுறா. செம்மையாக இருக்கு போட்டு டக்குன்னு வெடிச்சிச்சு. இப்படி கொஞ்ச நேரம் தாங்க சுட்டது, அதுக்குள்ளே வெடிச்சிச்சு. வெயிட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம மெகா ரேம்ப்பா, அது பேர் நம்ம ஃபன் ட்ராக்குன்னு நினைக்கிறேன். ஃபன் ட்ராக்கில் அது பேர் மெகா ரேம்ப்பு. ஃபஸ்ட் நம்ம இப்போ மெகா ரேம்புக்கு டெலிபோர்ட் ஆகிடுவோம். கேஸ் நம்ம இப்போ மெகா ரேம்புக்கு வந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த கார் வந்துருக்காங்க. நமக்கு எப்படி இந்த கார் பிடிக்காது. நமக்கு ஃப்ரீ ஃபயர் பைக் தான் நமக்கு எப்பயுமே ஓகே. இப்போ ஃப்ரீ ஃபயர் பைக்கில் ஏறிக்கலாம். இந்த என்ன ஈவெண்ட்டில் வந்துச்சுன்ட்டு யாராச்சும் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இதோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களை எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா பாருங்கள் எப்படி அது இருக்குன்ட்டு. ஓகே விடுங்க, அடுத்து போயிடலாம். இப்போ 3 வாட்டி நீங்கள் அது ப்ரெஸ் பண்ணிட்டு 3 வாட்டி அந்த இதை தாண்டுற வரைக்கும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டிங்கனாலே போதும். மெகா ரேம்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம்.
அவ்வளோதாங்க. அப்படியே இந்த இது டேரக்ஷன் போகிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டா அவ்வளோதான் போதும். இந்த மாதிரிலாம் இடிக்கவே மாட்டோம், செம்ம ஸ்பீடாக வந்து அப்படியே வந்து போயிடுவோம். நான் கூட இடிச்சிருவோன்னு நினச்சேன், பட் நீங்கள் அந்த 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா கரெக்டாக அப்படி செம்மையாக போகும். ஆஹா, தோற்றுற முடியா அப்பா சாப்பிடல, நல்ல வேலை. நான் கூட தோற்றுறோன்னு நினச்சேன். ஓகே விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரிக்கு சொன்னானுங்க, அந்த ட்ரிக்கை செக் பண்ணி பார்ப்போம். அதாவது ஒரு 5 கிட்ட இந்த இடத்துல நிற்க வச்சுட்டு அப்படியே ஃபோனை திருப்பி கீழே இறக்கிட்டு திருப்பி ஃபோனை எடுத்துகிட்டு அதை ஜூம் இன் பண்ணிட்டு அதை ஆஃப் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ஃபோனு கையிலே இருக்க மாதிரியே இருக்கும், ஆனால் ஃபோன் இருக்காது. ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் இல்லை நம்பர் வேணுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் ஸ்பீட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆஹா, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பக் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். நமக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தோட சீட் கோட்ஸும் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பக்கு செம்மையாக ஒர்க் ஆகுது. இப்போ பைக்கில் வச்சு ஏறினா இந்த பக் ஒர்க் ஆகுதான் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, பைக்கில் வந்து ஏறிடலாம். பைக்கில் ஏறினா இதாகிடும் பார்த்தா அப்பயும் அப்படியே இருக்கும்னு நினச்சேன் கைஸ், பட் அப்படி ஆகலை. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடக்குள்ளே வந்து அந்த கை வந்து மாறிடுச்சு. இப்படின்ட்டு ஓடினதுனால அந்த கை வந்து அப்பயே வந்து மாறிடுச்சு. டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் வந்து ஏற்றி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. எல்லோரும் போக எப்படி கொண்டாடுவாங்க, பழைய துணி அந்த மாதிரி எரிச்சு கொண்டாடுவாங்க. பட் நான் புது வண்டியே எரிப்பேன் கைஸ். ஆஹா, மாட்டிக்கிச்சு. இதை எடுக்கிறதுக்கு வர 1 மணி நேரம் போராடணுமா? அந்த இடத்துல மாட்டி அந்த இடத்துல வந்து தப்பிச்சு இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேங்க. அப்படியே சருன்னு வந்தேன், பார்த்தா இந்த இடத்துல இந்த வண்டி வெடிச்சு இந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஆஹா, வெறுப்பேற்றுறானுங்களே பாருங்கள். முன்னாடி வியூவில் அந்த காரில் உள்ள என்ன நல்லா இருக்குன்னு தெரியுது. ஓகே, இதுக்குள்ளேருந்து நான் இப்போ ஒரு வாட்டி தப்பிக்கணுமா? அங்கேருந்து வண்டியை வந்து எடுத்துன்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்தாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போகிக்கு துணி எரிக்கிறதுக்கு பதிலாக வண்டி எரிச்சுன்ற காரணத்தினால என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு வந்துட்டானுங்க. அதுக்குள்ளே வந்து நான் வந்து வெளில வந்துட்டேன். அது எப்படி வெளில வந்தேன்ட்டு நீங்களே பாருங்கள். இப்படி வந்து வந்துச்சு. ஆஹா, இப்போ தான் புரியுது எப்படி நான் வந்தேன்ட்டு. ஓகே, காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு வந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக வந்து வண்டியை வெட்டின்னு வந்து அப்படியே நான் நிறுத்துகிற மாதிரி வந்து நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போடா அப்படின்னு சொன்னீங்கன்னா உள்ளே போயிடுவான். அதே மாதிரி அதுக்குள்ளேருந்து எப்படி வெளில வரதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. திருப்பி அந்த பைக்குள்ளே கொடுத்தா அப்படியே வந்து வந்துடுவான். அப்படியே நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே தப்பிச்சிடலாம். ஆஹா, தப்பிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் அரைச்சா பார்த்துட்டு போகிறாங்களா? ஓடுறா கைப்புள்ள. இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு அதுக்குள்ளே போலீஸ் வந்து நம்ம வந்து பிடிச்சி விட்டு போயிடுவாங்க. பட் இது ஒரு கேம்ன்றதுனால யாரும் நம்மளை வந்து பிடிக்க மாட்டாங்க. சரி, நம்ம இப்போ வந்து சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து 8123 வந்து மஸ்டாங்காக. மஸ்டாங் வந்து நான் வந்து எல்லா அப்கிரேடிங் சீரீஸ்லேயும் வந்து பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வெஹிக்கிள்ஸாக வந்து போகலான்னு வந்து நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள் என்ன போடலாம்? ஆஹா, என்ன போடுறதுன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதை போடலான்னு வந்து நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்துக்கலாம். ஃபோன் எடுத்துக்கிட்டு அதை வந்து அழகாக வந்து பார்க் பண்ணி விட்டேன் கைஸ். இப்போ வந்து 8370 போட்டிங்கன்னா தலைவர் வருவாப்பில். பாஷா பார். ஆஹா, அந்த பாட்டு இது கிடையாதுல்ல. நெக்ஸ்ட் தான் வந்து நம்ம என்ன ஸ்பான் பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜிடிஆர் தான். அதுக்கு வந்து 3005 போட்டிங்கன்னா வந்து வந்துடும். ஜிடிஆர் செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கார் தான் வந்து வாங்கினா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கார், இல்லைன்னா ரோல்ஸ் ரைஸ் தான் எப்பயுமே நமக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து கரெக்டாக வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஆஹா, ஒழுங்காக பார்க் பண்ணவே முடியலையே. ரொம்ப கண்ட்ரோல் லைட்டாக செம்மையாக இருக்குது கைஸ். ஓகே, விடுங்க. ஆஹா, ஆனால் இடிச்சுக்கிறேன். என்னால் டக்குன்னு பிரேக் போட மாட்டேங்கிறேன். அப்படியே அந்த முன்னாடி போகிறதுல நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருக்கும் பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு வர வச்சிடலாம் கைஸ். இப்போ என்ன பண்ணலாம்? 3001 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சார் 3001
ஆஹா, இதுங்களும் சரி பண்ணுதே. ஆஹா, வெறுப்பேற்றுறாங்க. நம்மளால் கண்டிப்பாக இந்த போட் வந்து திருப்பவே வந்து முடியாது. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே வந்து புரியல. நம்ம கண்டிப்பாக இந்த கார்லெட் வந்து அங்கே தான் விட்டுணும். என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணுங்க கைஸ், மாற்றிட்டு வரேன். ஓகே, அந்த ஜிடிஆர் வந்து அப்படியே வந்து அங்கேயே வந்து நிற்கிது. ஃபஸ்ட்டு அடுத்ததெல்லாம் ஸ்பான் பண்ணிட்டு அதை வெடிச்சு விட்றலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கன் எடுத்து வெடிச்சு விட்றலாம். வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு ஜிடிஆர் போடுவோம். 300 சாரி 3001 கைஸ், 300 சாரி 5 மறந்துட்டேன். 3001 அப்போ என்ன வரும்? ஆஹா, மறந்துட்டு விடுங்க. சரி விடுங்க, என்ன பண்ணுவோம், இப்போ அந்த கார் வந்து வெடிக்க வச்சிடலாம். இப்போ வந்து இந்த கார் வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கார் விட்டு வெளில வந்து வந்துடலாம். எப்படி நம்ம வரும், அந்த சைடு வருமோ? ஆஹா, என்னங்க இது, பெட்டிக்குள்ளே போன பையன் இங்கே வந்துட்டேன்ற போல தான் இருக்குது. அதாவது அந்த மாதிரி இல்லை, லைட்டாக எப்படி இருக்குன்னா, அந்த காருக்குள்ளே வந்து போனால் இந்த சைடாக டெலிபோர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் வேறு கேம்லலாம் இந்த மாதிரிலாம் நடக்காது. இந்த கேமில் மட்டும்தான் இப்படிலாம் வச்சுருக்கானுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஒயிட் கலர் கார் வந்து வர வைப்போம். நீங்கள் 0002க்கு கால் பண்ணோம். ஓகே, இதை வேறு ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துணுமா? வெயிட் பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக வந்து நிறுத்தியாச்சு. ஏன்டா நடுவில் இந்த பாட்டு வேறு போட்டுட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை கைஸ். அது வந்து 2 டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு சாங் வச்சு தான் ஆகணுன்ட்டு வந்து இந்த எடிட்டிங்கில் வந்து கடிச்சு அதுக்காக தான் வந்து வச்சுருக்கேன். அதாவது இந்த எடிட்டிங்க்கு, மாஸ்டர் எடிட்டிங்க்கு மட்டுமே. ஓகே, இப்போ 6 போட்டு நம்ம வந்து ஒரு யானையை வர வச்சுருக்கோம். இந்த யானை எந்த யானைன்னு தெரியுதா கைஸ்? அதுதான் நம்ம கோயிலுக்கு எல்லாம் நிற்குமே, அந்த யானை தான் கைஸ் இது. இதோட பேர் என்ன தெரியுமா கைஸ்? கோபாலகிருஷ்ணன். விடுங்க, ஃபஸ்ட்டு யானை மேலே நம்மளால ஏற முடியல. உண்மையிலே ஒருத்தரோட யானையோட பேர் கோபாலகிருஷ்ணன் தான் வச்சுருக்காரு. ஆஹா, நான் இது பாவம் கைஸ். ஏன்னா வந்து அது வந்து அந்த சைடாக வந்து போயிட்டு இருந்துச்சு. அதனால் இந்த சைடு அதே யானையை நம்ம அப்படியே இங்கே ஸ்பான் பண்ணி விட்ருவோம். ஆஹா, டக்குன்னு போ ஸ்டாக் வச்சுக்க போகிறாங்கடா. டேய், டக்குன்னு ஸ்பான் பண்ணி விட்றா. அதே யானை தான் இங்கே ஸ்பான் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க, அதே யானை அப்படியே இருக்கும், ஒரு மாற்றமும் இல்லை, அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுமானு இப்போ ஏதாச்சும் ஒரு ஊரில் இருக்க ஒரு அனிமலாக பார்த்து வந்து இப்போ வந்து இறக்குவோம். அதுக்கு 110 போடுங்க. தலைவர் வந்துட்டாப்புல, அவ்வளோதாங்க. இது யார் வேணால் பிடிங்க, ஆனால் இது காலை கிடையாது. ஆனால் இது மேலே ரைட் பண்ண முடியும்னு நினச்சேன் கைஸ். இது மேலே ரைட் பண்ண முடியல. இதுவும் ஒரு பக்கமாக சுற்றிக்கிட்டு கிடக்கட்டும். இப்போ நமக்கு என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு கார் வந்து இப்போ வந்து ஸ்பான் பண்ணி விட்ருவோம். ரெட் கலர் எனக்கு வந்து பிடிச்ச கலரு. ஒரு கார் வந்து ஸ்பான் பண்ணி விட்ருவோம். ஓகே, இதையும் வந்து அங்கே எடுத்துடலாம். இந்த காரே வந்து விட்டாச்சு. அந்த கார் பேர் என்னன்னு எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த கார் பேர் தாருன்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கு பிளாக் கலரில். ஆனால் எனக்கு ரெட் கலர் தான் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன ஸ்பான் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பான் பண்ண போகிறது இல்லை, எபிலிட்டி வரைக்க போகிறோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஸ்பைடர்மேன் மாதிரி குதிக்கிறானே அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். பட் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே எல்லாத்தையும் ஆஹா கைஸ், இப்படி தான் கைஸ் நான் பவர் பார்த்தேன். நான் ஃபஸ்ட் டைம் குதிக்குள்ளே எதுவுமே உடையில. அதனால நான் என்ன நினச்சேன், அவனுங்க சும்மா அந்த உடையிற மாதிரிலாம் காட்டினானுங்கன்னு நினச்சேன். பார்த்தா ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் அந்த மாதிரி இருக்குமா, இல்லைனா நம்ம கூச்சு தப்பான்னு தெரில. ஓகே கைஸ், இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த யானை மேலே கூச்சு அது மேலே உட்கார முடியுதான் பார்ப்போம். யானே நில்லு, நில்றா. ஆஹா கைஸ், இதுவும் சரி பண்ணுதேன்ற மாதிரி தான் இருக்குது. இது எப்படி சொல்கிறது எனக்கும் புரியல. அதாவது நான் கரெக்டாக இது மேலே கரெக்டாக ஜம்ப் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்குள்ள தான் கரெக்டான வருது.
மீதி டைம்லலாம் ஏதாச்சும் ஒரு இடத்துல அப்படியே குத்த வச்சு உக்காண்ட்ருக்கு. இது மேலே ஏற முடியாமல் நம்மளை வந்து பார்ப்போம். ஏற முடியல அந்த இடத்துல என்னமோ ஒரு பிளாக் மாதிரி போட்டு வந்து வச்சுருக்கானுங்க. நம்ம சொல்கிறப்ப தான் கரெக்டாக ஏறுறானுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். பில்டிங் டு பில்டிங் தாவ முடியுதான்னு வந்து பார்ப்போம். ஸ்பைடர்மேன் அப்படி தானே தாவுவார். ஆமாம் கைஸ், தாவ முடியுதே. ஆஹா, செமையாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், இந்த பவர் செமையாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஏன் நம்மளை குதிக்க முடியுதான் பார்ப்போம். இது பவர் எப்படி தெரியுமா கைஸ் இருக்குது, ஒரு ஸ்பைடர்மேன் கேம் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து வேணா ப்ளே பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்றும் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அது நான் எடுத்து ப்ளே பண்ணுறேன் பாருங்க. வெயிட் பண்ணுங்கள், அப்படியே ரைட் சைட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இந்த கேமில் வந்து பண்ணிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைனோசர் தான் எனக்கு வேணும்னுது. ஓகே, ஃபஸ்ட்டு இவன் மேலே குதிக்கவே உங்களுக்கு வெறுப்பேற்றுறான். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அந்த கார் ஒன்று இருந்துச்சுல, அது எவ்வளோ சீக்கிரத்தில் வெடிக்க முடியும்லாம் வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து அந்த டைனோசர் வந்து ஸ்பான் பண்ணி விட்டுறலாம். இது என்ன டைனோசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீரட்ஸ் கைஸ். இது டீரட்ஸ் என்ன சாதுவாக இருக்குது. இன்னும் 2 இருக்குது, பிராச்சியோசோரஸு. இன்னொரு பேர் வந்து என்னதுன்னா, ஆஹா அது பேர் என்னன்னு தெரியலையா, ஸ்பைனோ அது பேர். இப்போ பிராச்சியோசோரஸ் வந்து ஸ்பான் பண்ணியாச்சு. நான் பிரிட்ஜுன்னு இருக்குது. ஓ சாரி, பிரிச்சியாசோரஸு. ஓகே, அவ்வளோதாங்க. நம்மளால் இதோட வேறு எதுவும் ஸ்பான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இது ஸ்பான் பண்ண முடியும். அதாவது அந்த தார் வந்து வேறு, இது வந்து வேறு. கலர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு வந்து பின்னாடி செடி இது கலர் வந்து மாறி வர மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியுது. ஓகே, மீதி வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கார் எவ்வளோ செகண்டில் நம்மளால் சுட முடியுதுன்னு பார்ப்போம். சுடு 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 சுடு. இதுக்கு தாங்க நான் இந்த பைக்கை வந்து எடுத்தேன், சாரி காரையை வந்து எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 6 4 3 அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டிராக்டர் வந்து வரும். இந்த டிராக்டரையும் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே நம்ம அங்கே நிற்க வைக்க முடியுமா, இடம் இருக்கா ப்ரோ? சரி விடுங்க, அப்படியே வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலான்னு வந்து நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், இன்னொன்று பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இது கூட நம்ம சண்டைக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஆஹா, இப்போன்னு பார்த்து ஃபோன் லேக் ஆகுதுங்க. ஆஹா, லேக் ஆகிறாடி கைஸ். நான் வந்து என்னென்னமோ பண்ணி வந்து பார்க்குறேன், லேக் ஆச்சு. அவ்வளோதான், நீ போயிட்டு வாடா மாப்பிள்ளன்ட்டு அந்த டைனோசர் நம்மக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சி விட்டுருச்சு. இதுக்கு தான் நம்ம வம்புக்கு போய்க்கூடாது. பாய் கைஸ், பாய் 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 பாய்.